வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேஜிக் ஆல்பம் ஆக்ஷன் பேனலை பற்றி நம்ம பார்க்கலாம். சம் டெம்ப்ளேட்ஸ், சம் ஃபோட்டோஸ் நான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் பண்ணும்போது இப்போ என் பிரபாகரன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நான் ஃபோட்டோஸாக யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் குயிக் லிங்க்கை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக நீங்கள் எடுத்துக்க முடியும். தென் பிஎஸ்டியும் நான் அப்படியே உங்களுக்கு வச்சிடுறேன். இப்போது ஃபோட்டோஷாப்புக்கு போகிறோம். ஓப்பன் கொடுக்குறேன். ஜஸ்ட் பிஎஸ்டி ஃபோல்டரில் போய்ட்டு நான் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளோட மேஜிக் ஆல்பம் பேனல் இங்கே ஆக்ஷன் பேனலில் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இப்போது நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். 1 2 3 4 நீங்கள் எந்த பிஎஸ்டி ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இதை ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆட்டோ பிஎஸ்டியை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன், லேயர்ஸ். ஓகேங்களா, இப்போது கன்வெர்ட் டு ஆட்டோ பிஎஸ்டி நான் கொடுத்துருக்கேன். 4 ஹரிசானல் பிளேஸ் ஹோல்டராக அப்படி காட்டுது, அதாவது லேண்ட்ஸ்கேப் ஃபைலாக நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொல்லுது. ஓகேங்களா, இப்போது ஒன்ஸ் நம்ம கன்வெர்ட் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்துட்டு ஆட்டோ ஃப்ரீ இப்போ மென்ஷன் பண்ணணும், நமக்காக என்ன ஃபோட்டோஸ் நம்ம ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக மென்ஷன் பண்ணோம். 4 ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணதில்லை. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 1 2 3 4 4 ஃபைல் நான் செலக்ட் பண்ணுறேன். 1 2 3 4 ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு உள்ளே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போது நம்ம ஃபோட்டோஸாக செக் பண்ணி பார்க்கலாம். ரீசெட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வேறு சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். பொதுவாக இப்படி 4 ஃப்ரேம் வைப்போம்ல. இப்போ அகைன் நம்ம ஒன்றும் இல்லை, செலக்ட் பண்ணிக்கிட்டு இருங்க, இந்த லேயர் நம்ம ஹரிசானலாக மாற்றிக்கலாம், சரி வெர்டிகலாக மாற்றிக்கலாம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 ஃபைல் கொடுத்துட்டோம். கன்வெர்ட் பிஎஸ்டி கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், ஆட்டோ ஃபில் கொடுக்குறோம். நமக்கு 6 ஹரிசானல் 2 வெர்டிகல், அதாவது 6 லேண்ட்ஸ்கேப் 2 போர்ட்ரேட் இமேஜ் இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 சாரி எஸ் 8 தான். ஓகே, நம்ம கொடுக்குறோம். ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 1 2 1 2 இப்போ நம்ம போய் ரெண்டையும் மாற்றிக்கணும். இந்த ஃபோட்டோ இங்கே வரணும், இந்த ஃபோட்டோ இங்கே வரணும். ஜஸ்ட் 2 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடும். இந்த 2 இமேஜும் நமக்கு இங்கே வரணும் அப்படின்னா 2ஐயும் செலக்ட் பண்ணுறோம், ஸ்வாப் கொடுக்குறோம், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். எகைன் நீங்கள் இதே பிஎஸ்டியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரீசெட் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். எனக்கு இந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் ஃபில் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரேம் ஃபில் கொடுக்குறீங்க, இமேஜை செலக்ட் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் ஃபில் ஆகிடும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ஃப்ரேம் கொடுக்குறீங்க, இமேஜ் செலக்ட் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆட்டோ ஃபில் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த 2 ஃபைலை விட்டுட்டு பேலன்ஸ் 6 ஃபைலை மட்டும் தான் அது காட்டும். இப்போ நீங்கள் 6 ஃபைல் செலக்ட் பண்ணணும். 1 2 3 4 ஓகே, நான் 4 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் 4 தான் வந்திருக்கு. எகைன் நீங்கள் பாருங்கள், இதே ஆட்டோ ஃபில் பட்டன் தான் கிளிக் பண்ணுறேங்க. இப்போ ரெண்டு லேண்ட்ஸ்கேப் ஃபைல் செலக்ட் பண்ண சொல்லுது. எகைன் நான் 2 செலக்ட் பண்ணுறேன். 1 2 நமக்கு இங்கே வந்துருச்சு. இது மேலே இருக்கிற எந்த ஒரு இதையும் அது அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் இந்த ஃபோட்டோ இங்கே வரணுன்னா ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிக்கிறீங்க.
இன்கேஸ் ஃபோட்டோஸ் ஏதாவது நமக்கு மிஸ்மேட்சாக அலைன் ஆயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணணுன்னா ஃபிட் டு ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா அது ஃபிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் எப்படி வேணுமோ அதை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் குவாலிட்டி குறையுன்ற ஃபீல் உங்களுக்கு தேவை வேண்டாம். இப்போது யூஸ் பண்ண ஃபோட்டோஸில் யூஸ்டு ஃபோட்டோன்னு நமக்கு போட்டு வச்சிரும், எல்லாம் மூவ் பண்ணி விட்டுரும். எல்லா ஃபோட்டோஸும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மூவ் பண்ணி விட்டுரும். எங்கே நான் ரீசெட் கொடுக்குறேன். இப்போ 1 2 3 4 5 6 7 8 ஃபோட்டோஸ் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம இப்போது 2 போர்ட்ரேட் இமேஜ் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம மாற்றி செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து ப்ளேஸ் ஆகாது. பாருங்கள், நான் ஆட்டோ ஃபில் கொடுக்குறேன். மொத்தம் 8 ஃபைல் செலக்ட் பண்ணணும் நம்ம. அதில் 2 போர்ட்ரேட் இமேஜ் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இப்படி செலக்ட் பண்ணிட்டேன். இந்த 6 ஃபோட்டோஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், 2 ஃபோட்டோஸ் யூஸே பண்ணாது. பாருங்க, 6 ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருக்குது. இது 2 யூஸ் பண்ணியிருக்காது. அவுட்புட் ஃபோட்டோஸில் போய் பார்த்தாலும் அந்த 6 ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருக்கும். இன்னும் 2 ஃபோட்டோ இங்கே வந்திருக்காது. இப்போ எகைன் நம்ம என்ன பண்ணுறோம், எகைன் ஆட்டோ ஃபில்லே கொடுக்குறோம். 2 போர்ட்ரேட் இமேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். நம்ம இப்போ கூட என்ன பண்ணுறோம், மாற்றி செலக்ட் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணாது, யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் கரெக்டாக போர்ட்ரேட் இமேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது இங்கே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். நான் இப்போது 2 இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரீசெட் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், யூஸ்டு ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே வந்துடுச்சு. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் தான் இது ஒர்க் ஆகும். எவ்ரி டைம் நீங்கள் ஒரு நியூ பிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் கன்வெர்ட் டு ஆட்டோ பிஎஸ்டி நீங்கள் லேயர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஆட்டோ பிஎஸ்டி யூஸ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லேயரில் ஹெச் பிளேஸ் ஹோல்டர், வி பிளேஸ் ஹோல்டர் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஆட்டோ பிஎஸ்டியாக இருக்குன்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அவ்வளோதான். இது உங்களுக்கு வேணும், இந்த மேஜிக் பேனல், ஆக்ஷன் பேனல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நானே உங்களுக்கு அல்ட்ரா வேவர் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.